ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆற்று இறால் நல்ல டேஸ்ட்டான இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இறாலை நல்லாவே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 2 சின்ன முள்ளங்கி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவு புளிக்கரைசல் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லாவே கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக கறி வடகம் சேர்த்து நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலையும் சேர்த்து ஊற்றி ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா காய்கறி நல்லா வெந்து வந்திருக்கும். இறாலை பார்த்தீங்கன்னா நான் உடம்புல உள்ள தோல்லாம் எதுவுமே எடுக்கல. மண்டை, வால், சைடில் உள்ளது மட்டும் எடுத்துட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஆத்து இறால் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். குழம்பு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இறாலையும் சேர்த்து ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இறால்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா மணக்க மணக்க இறால் குழம்பு ரெடி.